ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஃபங்க்ஷன் போகிற அன்னைக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைலாம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு தரட்டிசீர் இருக்குது, அது 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுனால காலையிலேயே ஒரு 5 மணிக்கு எழுந்து ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு போகிறவங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆளுங்களுக்கு தேவையான டீ எல்லாமே எடுத்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க ஒரு 6:30 கிளம்புனதுக்கப்புறமா என் பையனுக்கு தேவையான லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக முடிச்சிடலாம், ஒன் பாட் ரெசிபி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வீட் பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு, பழம், நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன். சரி, எண்ணெயில் போட்டு பார்க்கலான்னு போட்டேன், அது ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே பணியாரக்கல்லில் நெய் தடவி வீட் பணியாரம் மாதிரியே ஊற்றியாச்சு. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்குக்கும் அதையே கொடுத்துட்டேன். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பையனுக்குமே இது கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அதையும் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களையும் குளித்து கிளப்பி விட்டாச்சு. குளித்து கிளப்பி பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 8:30க்கு வேன் வந்துடும். அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது நல்ல மழை, ஒரு சில இடங்களில் மழை, அப்புறம் ஒரு சில இடங்கள் பார்த்தா மேகம் கீழால் இருந்தது, பட் மழை இல்லை. ஸோ போயிட்டுருக்கும்போது அப்போ போகிற வழியில் அம்மா அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாங்க ஒரு இடத்துல. ஸோ அவங்களையும் போய் பிக்கப் பண்ணிக்கணும்னு இருந்தது. இந்த சாரீலாம் வந்து ஃபஸ்ட்டெலாம் ப்ளீட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அதுக்கு கூட டைம் இருக்கிறது இல்லைங்க. போகிற போக்கில் எதையாவது ஒரு சாரீ எடுத்து ட்ரை பண்ணிட்டு போனால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வரும்போதே அவங்களே எடுத்து கோர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னால் பசங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு பூவெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு. உள்ளே போன உடனேயே ஃபஸ்ட்டு இந்த குடிசை தான் கட்டியிருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாமா அவங்களாம் வந்து பச்சை ஓலை வெட்டி அதுக்கப்புறம் குடிசை கட்டி அதில் பொண்ணை கொண்டு போய் விடுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களே வேணுங்கிற மாதிரி எல்லா டெக்கரேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சீர்வரிசை தட்டும் வந்து அந்த கால கல்ச்சர் மறக்கக்கூடாதுன்னு அப்படியே வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு வந்தால் எல்லா வெரைட்டியும் இருந்ததுங்க. ஆனால் இந்த அப்பளம் உடைக்கிற பழக்கம் மட்டும் எனக்கு போகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு இலையில மீல்ஸ் வச்சாங்கன்னா அந்த அப்பளத்தை நொறுக்கி விட்டுறணும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே நல்லா இருந்தாலும் சாப்பாட்டில் கொஞ்சம் காரம். எனக்கு இந்த பந்தியில் வைக்கிற புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. அதையும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வரும்போது ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அது கூடயே பீடா கொடுத்தாங்க. ஃபஸ்ட்லாம் பீடா சாப்பிட்டாலே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அதுவும் பழகிடுச்சு. திரும்ப வரும்போதும் பார்த்திங்கன்னா மழை, ஒரு 2 கிலோமீட்டருக்கு மழை இல்லை அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் மழை, அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. திரும்ப வரும்போது இந்த நர்சரி தான் கிராஸ் பண்ணி தான் வருவோம். இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காரர், நான் சும்மா தான் கேட்டேன் எனக்கு ஒரு செடி வாங்கி தரீங்களான்னு. அவர் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அதுலேயும் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்துட்டோம். எத்தனை ரோஸ் எத்தனை கலராக பார்த்தாலும் என் கண் எப்பயுமே அந்த ரெட் கலர் மேலேயே தாங்க நிற்கும். ஆனால் இன்றைக்கி ரெட் கலர் வாங்கலை, வேறு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பூச்செடி வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நிறைய பூச்செடி, மருதாணி செடியெல்லாம் வளர்ந்துருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங்காக இந்த குழியெல்லாம் தோண்டி வாங்கிட்டு வந்த பூச்செடியெல்லாம் வச்சிட்ருந்தோம். எப்பவுமே என் பையனுக்கு இதிலெல்லாம் ஆர்வங்க, செடி வைக்கிறது, இது வளர்த்துறது எல்லாம். ஸோ நாங்களும் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எவ்வளோ தூரம் உன்னால் மண்ணில் விளையாட முடியுமோ விளையாண்டுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்லி தான் விட்டுருவோம். அதே மாதிரி எல்லா பூச்செடியும் வச்சு முடிச்சாச்சு. இந்த 3 கலர் தான் வாங்கியிருந்தேங்க. இதில் வந்து ஆக்சுவலி கேமராவில் இவ்வளோ கிளியராக தெரியல, பட் கலர் வேறு. இந்த நிறைய செடி அடம்பாக இருக்குதுன்னு வெட்டினதில் சிட்டுக்குருவி கூடு வச்சுருந்துருக்குங்க. அது எங்களுக்கு தெரியவே இல்லை, டக்குன்னு வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே கூடு, அதில் 4 முட்டை வேறு இருந்தது. ஒரே மனசு கஷ்டமாக போயிடுச்சு, ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு. அதுக்கப்புறம் அதே செடியில் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து மழையெல்லாம் நனையாத மாதிரி அந்த கூடெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு முன்னத்து நாளே நான் சிவப்பு கவுனி அரிசியும் ஊற வச்சுருந்தேன் தோசைக்கு. அதை காலையில் அரைச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ நைட் தோசைக்கு சிவப்பு கவுனி அரிசியில் தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணி சிம்பிளாக டின்னரும் முடிச்சாச்சு. ஒரு வில்லேஜ்லன்னு இல்லைங்க, எங்கேயா இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் எங்கே போங்க என்ன பண்ணுங்கள், பட் பிஃபோர் தட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜாலியாக இருந்திருப்போம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு சில குடும்ப பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு தான் போகணும். இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை